இடுகாடு தன்னதில சுடலையா வளகுள் மகனை சுடலே இறந்த பியானம் வியாகுதப்பா இறந்த பியானம் வியாகுதப்பா சுடலையா சுடலையா சந்தன கட்டையில சுடலையா ஈச மகனை சுடலே சவம் இருந்து வியாகுதப்பா சுடலையா சவம் இருந்து வியாகுதப்பா ஓடியா சுடலையா ஐயோ இடுகாடு தன்னதிலைய சுடலையா வடகுள் மகனை சுடலே இறந்த பியானம் வியாகுதப்பா இறந்த பியானம் வியாகுதப்பா ஓடி பூவரசம் கட்டையில சுடலையா கடவுள் மகனை சுடலே பிணமிருந்து வியாகுதப்பா பிணமிருந்து வியாகுதப்பா சுடலையா சுடல கண்ணு மையான கரையதிலைய சுடலையா ஈச மகனை சுடலே மாண்ட பியானம் வியாகுதப்பா சுடலையா மாண்ட பியானம் வியாகுதப்பா ஓடி சுடலையா மாயாண்டி மாசுடலை ஆதிவ சக்தியானவா பீடத்திலே பிறந்தாலே தாயகப்பட்ட வேட்சியம்மா மையான கரையதிலேயே மாயாண்டி மாசுடலை அழைக்கிறார் ஏ அப்பா மகனே சுடுகாடு வந்தேனா அம்மா கூட சேர்ந்து சுட்ட பிணத்தை திங்கள் சாப்பிடலாம்ப்பா இடுகாடு வந்தேனா ஆனால் அம்மா உனக்கு இறந்த பிணத்தை அள்ளி தருவேன்ப்பா தருவமில்ல அம்மா அப்படி என்று சொல்லி மையான கரையதிலேயே தாயாகப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சதை அழைக்கும் பொழுது அம்மா மயாண்டி மாசுடலை மனதுக்குறை நினைத்தார் என்ன நினைத்தார் ஐயோ இல்ல எங்க அம்மா பேச்சியம்மா அழைக்கால உடனே போகணுமே அதாவது சரி குழந்தையா இருந்து அம்மா மையான கரைக்கு போக முடியுமா முடியாதுல சுடுகாட்டுக்கு போக முடியுமா முடியாத எப்படி போக முடியும் போக முடியாது சின்ன பிள்ளையா இருந்தா எப்படி போக முடியும் பியாய் பிடிச்சுக்கிடும் பேரு அரியபுரத்துல வந்து பியாய விரட்டணும் ஆமா ஒரு பியாய் விரட்ட 200 ரூபா சரி ஒரு பேக்கா சிரிக்காங்க மாமாமா ஆமா கம்மி சரி என்ன செய்ய அதுக்கு ரேட் வேணும்லானே ஆமா சின்ன பையனா ஒரு ரேட்டு பெரிய பையனா ஒரு ரேட்டு வயசான பையனா அந்த ரேட்டு தலையில இருந்தா ஒரு ரேட்டு ஆமா சரி அப்படி மையான கரையதில்லை ஆமா என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சதை அழைக்கும் பொழுது மாயாண்டி மாசுடல மனதுக்குள்ள நினைக்கிறேன் என்ன மையானம் போகணும் ஆண்ட பணத்தை திங்க சாப்பிடணும் சுடுகாடு போகணும் சுத்த பணத்தை திங்கணும் ஆமா இப்படியே போக முடியுமா முடியாது அப்படி என்று சொல்லி ஆமா மாயாண்டி மாசுடல என்னம்மா எப்படி சொருவத்தை மாற்றினார் தெரியுமா எப்படி அது வெள்ளி கைலாசி சொல்லல ஐயோ போல இருந்தவரம்மா நிக்காரு மதுரை போல இருந்தவரை போல நிக்காரு ஈசமகேஸ்வரலையோ சுப்பனூர் பொன் சொன்ன
ஆதி வெள்ளை கைலாச ஆதி வெள்ளை கைலாச என்ன என்ன செய்வாரான செல்பி செல்பி அது வெள்ளை கைலாச ஈசமாக சுழலையோ அது வெள்ளை கைலாச மனதுக்குள்ள என்னுதார் பேச்சு அம்மா அழைக்கால் சீக்கிரமா போகணும் என்று சொல்லி சுழலையோ அது வெள்ளை கைலாச அது வெள்ளை கைலாச என்ன என்ன செய்வார் அடே 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 அப்படி ஆதி வெள்ளை கைலாசத்திலே என் மாயாண்டி மாசுடலை மனதுக்குள்ளே நினைத்தார். சொருவத்தை மாத்தினாத்தான் மையானம் போக முடியும், ஆண்ட பணத்தை திங்க முடியும், சாப்பிட முடியும், திங்க முடியும், தில்லை வனத்துக்கு போக முடியும், செத்த பணத்தை திங்க முடியும். அப்படி என்று சொல்லி என் மாயாண்டி மாசுடலை குழந்தை போல இருந்தவர் தான் கோபுரம் போல வடிவம் கொண்டார். மதலை போல இருந்தவர் தான் மலை போல வடிவத்தை கொண்டார். அப்படி வடிவத்தை கொண்டு கொண்டு என் மாயாண்டி மாசுடல மனதுக்குள்ளே நினைத்தார். சொருவத்தை எடுத்தாச்சு, மாத்தியாச்சு, இப்படியே போக முடியுமா? போக முடியாதுல்ல. அதுக்கு என்ன ஆகணும்? சுடுகாடு எப்படிதான் இருக்கும்? சுடுகாடு எப்படி இருக்கும்? பூரா பணம் பேகா இருக்கும். செத்தா தான் தெரியும் சுடுகாடு. போயிருக்கோம் வந்திருக்கோம். சரி, முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு போக முடியும். சரி, சுடுகாடுன்னு சொன்னா என்ன? இருட்டு குகையா இருக்கும். அப்பா அப்படித்தானே. அது ஒரு நேரத்துல சுடுகாடுன்னா பயந்தாங்க. ஆமா, இப்ப சுடுகாட்டுல நைட்ல 12 மணிக்கு பாட்டில் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்த கதை சொந்த கதையெல்லாம் பேசி அழகா படுத்து எந்திரிச்சிட்டு வராங்க. அங்கதான் சரக்கு இருக்காங்க, அங்கதான் படுக்காங்க. விட்டா பேய்கிட்டே அவங்க பைசா கேட்பாங்க போலுக்கு. பேய்க்கே சரக்கு கொடுப்பாங்க. தெரியுது பேய்க்கு ஒரு கிளாஸ் ஊத்தி குடிக்கக்கூடிய ஆளுக்கு நம்ம ஆளுக்கு அது குடிக்கக்கூடிய பேய் நிறைய இருக்குல்ல. பூரா குடிச்சிட்டு போனவங்க தான் அங்க பூரா பேயா இருக்காங்க. ஆமா ஆமா. அதாவது ஒரு மனுஷன் உயிரோட இருக்காமனு சொன்னா உயிரோட இருக்கும் பொழுது 30 கிலோ இருப்பானா. ஆமா, செத்த பிறகு 60 கிலோ இருப்பான். பாய் வெயிட் டப்புலாம் கூடுது. அது ஏன் தத்த அப்படி கூடுது என்ன தெரியல. வெயிட் கூடுதுமா. பேய் பூரா அங்க உள்ள பேய் பூரா அங்க வந்து பிடிச்சு அமுக்கிடுமா. அப்படியா? ஆமா, நான் உண்மைக்காக எனக்கு தெரியல. உண்மைதான் உண்மைதான், அது உண்மைதான். அப்படியா? உயிர் போன உடனே முன்னோர்கள் பூரா வந்துருவாங்களாம். சரி, வந்தவங்க கூட இருந்து மேல விட்டு அமுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படியா? சரிதான். வா மொத்தமா போகண்டா. ஆமா, அது போகும். சரி, ஒரு மனுஷன் உயிரோட இருக்காமனு சொன்னா 30 கிலோ இருப்பானா. செத்ததுக்கு பிறகு 60 கிலோ இருப்பானா. டப்பு வெயிட் கூடி இருக்கு. அதுக்குதான் சொல்லுவாங்க என்ன? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, நான் ஊருக்கு போகையில 10 காலு. புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகையில 10 காலு. அதாவது தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னு சொன்னா சரி, 6 மாத பிள்ளை எப்படி நடக்கும்? 6 மாத பிள்ளை 2 கையை ஊனி 2 காலை வச்சு எப்படி நடக்கும்? நடந்து காட்டுங்களே பாப்போம். நான் நடக்க முடியாது. இல்ல முடியாது. அந்த பிளான்ல வரலையோ? ஆமா, சரி, அதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 கால். தத்தைக்கா புத்தைக்கா 4 கால், தானே நடக்கையில 2 கால்னு சொன்னா அப்படி சொன்னா இப்ப தம்பியை ஓடனாமல பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுல. அவன் தானா நடக்காமல. தம்பி ஒரு அட்டை எடுத்து வச்சா 4 அட்டை எடுத்து வைப்பானே. அதான் தானே நடக்கையில 2 கால். 2 கால். உச்சி விளக்கையில 3 கால்னு சொன்னா வயசான காலத்துல ஆமா வெள்ள முடியல நினைச்சுக்கிடுங்க. நினைச்சு போச்சு வச்சுக்கோங்களேன். தள்ளாடிட்டு இருக்கும்போது ஒரு கம்பு இருந்தா தான் நடக்க முடியும். கம்பு இருந்தா தான் நடக்க முடியும். அதுதான் உச்சி
உச்சி வெளுக்கையில 3 கால் உச்சி வெளுக்கையில 3 கால் ஊருக்கு போவையில 10 கால்னு சொன்னா அதாவது அந்த காலத்துல இறந்தவங்க எல்லாம் கட்டில வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். கட்டில 4 கரையில தூக்குவாங்கல்ல. 4 பேர் 4 முக்குல 4 பேர் நிப்பாங்க. அப்ப 4 பேருக்கு 8 கால் 8 கால் மேல ஒரு ஆள் படுத்து கிடக்கறல. பாவி அந்த பாய் படுத்து கிடக்காமல அவன தூக்கத்தை இந்த பாடி. ஆமா அவனுக்கு தான் காலை சேர்த்து 10 கால். அவனுக்கு தான் 2 கால். ஊருக்கு போவையில 10 கால்னா சரியா போச்சு கணக்கு. ஆமா அதுதான் ஊருக்கு போவையில 10 கால் 10 கால். அப்படி மாயாண்டி மாசுடல கைலாச வாசலை மனதுக்குள்ள நினைத்தார். மயானம் போகணும், ஆண்ட பிணத்தை திங்கணும், சுடுகாடு போகணும், நம்ம சுட்ட பிணத்தை திங்கணும் அப்படி என்று சொல்லி ஆதிவெள்ளி கைலாசத்திலே மாயாண்டி மாசுடல அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாசத்திலே மகேஸ்வரல கைலாசத்திலே ஆதிவெள்ளி கைலாசத்திலே மகேஸ்வரலையோ ஐயானோ போகணும் வேணும் திங்கணும் இடுகாடு போகணும் இருந்த வேணும் திங்கணும் என்பதாக மனதில் வந்தான் மாடசுவாமி அலங்காரம் செய்யணும். ஆடுவாரம் பாடுவாராம் ஆதாளி போடுதாரு மணி விளக்கல பிறந்த தெய்வம் ஐயா வேணும் பொன் சொல்லல பிள்ளை ஏத்த கையில் எடுத்து ஓடியா பிள்ளையாடி வாராரு 4 மணி வெள்ளையம்மா அறையில் ஒரு செல்லடம்மா 7 மணி வெள்ளையம்மா இடையில் ஒரு செல்லடம்மா ஈசமாக சுடலைக்குத்தான் முட்டை போல முடியலாக போல நீண்ட பல்லலாக ஆங்கார சொர்வத்தோடைய ஆதாளி போட்டு வர்ற சுடலையோட வாசலில ஐயாவான கழுகு மாடு ரூபா கையில் எடுத்தார் பிள்ளையாடி வராற தொப்பையில பிறந்தமாகையா சீதாதேவி வளர்த்தமாகையா கோட்டை வாச கருப்பசுவாமி ஆதாளி போட்டு வர்றார் பேச்சு பிரம்மராஜுதையா பீடத்தீழ பிறந்தவளா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஹலோ அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே மாயாண்டி மாசுடல அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி செய்கிறாள் தெரியுமா? அங்கே ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆதிவெள்ளி கைலாசத்திலே மகேஸ்வரல அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதாக மனதில் எண்ணி சருவா ஒரு கையில சருவா ஒரு கையில வீரபந்தம் ஒரு கையில ஒரு கையில பந்த மறுகையில
மகை சுடலையோ உச்சியில கொல்லாவா உல்லாச காணடனா சல்லட கொல்லாவா கமர கமணி அழகா ஒட்டை கச்ச போல கச்ச ஒட்டை கச்ச போல கச்ச ஒட்டை கச்ச சல்லடமா கச்ச போல போடி கச்ச போல கச்ச ஒட்டை கச்ச சல்லடமா வட்டு கச்ச போல கச்ச கச்ச சல்லடமா மகை சுடலையோ போல மொழி அழகா நீண்ட பல்லழகா போற மீசையது போல நடிக்குதையோ போற நீசையது வெள்ளையம்போல் நடிக்குதையோ மகை சுடலையோ 4 மணி வெள்ளையமோ எல்லோரும் சொல்லடமா 7 மணி வெள்ளையமா 7 மணி எல்லோரும் சொல்லடமோ அப்படியே ஏழுமணி வல்லையம்மா எல்லோரு சொல்லடமா மகை சுடலையோ பந்த ஒரு கையில சொருவா மறுகையில பந்த ஒரு கையில தடி மறுகையில மகை சுடலை கண்டா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் போ சொல்லடமா வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு போ சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சொல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பூ சொல்லடமா அள்ளி வைக்கும் கால்களுக்கு அருளி போவு சொல்லடமா பின்னி வைக்கும் கால்களே பின்னி வைக்கும் கால்களுக்கு ஐயா பிச்சு போவே சொல்லடமா வைக்கும் கால்களுக்கு அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே மாயாண்டி மாசுடலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல். சரி ஐயாவுக்கு வீச்சருவா வருகையிலே வீரப்பந்தம் மறுகையில உச்சியிலே குல்லாமா உல்லாச கால்நடையா பட்டுக்கச்ச பவளகச்ச ஐயாவுக்கு ஒட்டுக்கச்ச செல்லடமா முறுக்கு மீசம் உண்டக்கண்ணா சரி முள நீண்ட பல்லழகம் தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஐயாவுக்கு துத்தி பூ செல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பூ செல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பூ சொல்லடமா மயாண்டி மாசுடல சரி ஆன பந்தம் கையில் எடுத்துட்டு ஆங்காரம் நிக்காரு எங்க போறதுக்கு நிக்கிறது மயானம் போறதுக்கு நிக்காரு சரி சீக்கிரம் போகணுமே அம்மா அழைச்சுக்கிட்டே இருக்காள் வயிறு பசிக்க சீக்கிரம் போனாதான் எல்லாம் சாப்பிடலாமா நிறைய சாப்பிட முடியும் சாப்பிடலாம் இல்லைன்னா காலியாயிட்டு என்ன செய்ய முடியும் அதாவது என்ன பந்திக்கு முந்தணும் படைக்கு பிந்தணும் ஆமா சரிதானே அது என்ன அர்த்தம் சாப்பாட்டுக்கு முந்தணும் முதல் பந்தியில உட்கார்ந்தா நல்லா ரசமா வரும் சாம்பார் வரும் அப்பளம் வரும் கூட்டு வரும் பாயாசம் வரும் எல்லாமே வரும் 2வது பந்தி 3வது பந்தி ஐட்டம்னு சொன்னா ரசத்தை தூக்கி சாம்பார்ல ஊத்துவாங்க ரசத்தை ஊத்துவாங்களா மோர் தண்ணி ஆகும் சரி ஒரு கூட்டு குறையும் அப்பளம் குறையும் இருக்காது அதுக்காகத்தான் எந்த தொழிலாளியா இருந்தாலும் மேளமா இருந்தாலும் வெளில இருந்தாலும் எங்க போனாலும் நாங்க முதல் பந்தியில உட்காந்துருவோம் அதான் ரெஸ்ட் கிடைக்கும்ல அதான் தவறு அடிக்காண்டாவே முதல்ல போய் முதல் சீட்டை பிடிச்சிருவாரு ஆமா அப்படி சாப்பிட்டா தானே அடிக்க முடியும்னே ஆமா சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும் சாப்பிட்டா தானே அடிக்க முடியும் சாப்பிடாம எங்க இன்ஜின் வேலை செய்யும் பட்னியா கிடந்தா கையை யாராவது மேல சரி பட்னியா கிடந்தோம்னு சொன்னா இன்ஜின் ஒர்க் ஆகாது ஒரு பீஸ் போயிடும் ஆமா சரி அதாவது என்ன வீட்டுல கணவன் மனைவி இருக்கான்னு சொன்னா இந்த ஐயா வேலைக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்குள்ள வந்தாருன்னா சுட சுட தோசை கிடைக்கும் முறுமுறுன்னு கிடைக்கும் அப்படித்தானே ஆமா நெய் தோசை கிடைக்கும் நைஸ் தோசை கிடைக்கும் நெய் தோசை கிடைக்கும் முட்டை தோசை கிடைக்கும் நெய் தோசை சுட்டு கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா
போவ என்ன நெய் தோசை ஏன்னா மாவு இருக்கு சுட்டு தின்னு அந்தால போக வேண்டியது அதனால போய் படும்பாங்க மாவும் அது பிரிட்ஜின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பிச்சைக்காரன் பெட்டி அது பேரு என்ன போய் பிச்சைக்காரன் பத்தி அந்த பிரிட்ஜி என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ சரி பொம்பளையாளுக்கு வேலை ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப குறைஞ்சு வச்ச நல்லா குழம்பு வச்சு பிரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு 4 நாள் கழிச்சு சாப்பிடலாம் பிரிட்ஜ் உள்ள தூக்கி வச்சுட்டு சரி மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சரிதான் பிரிட்ஜில் இருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பாடு ஆமா சரிதானே கூலிங்க எங்க சாப்பாடு கிடைக்குமான்னு கிடைக்காதுல்ல வயிறு பசிக்கு இன்னொன்னு சாப்பாடு வேணும் கிடைக்குன்னா அப்ப என்ன செய்யலாம் முந்தா நாள் வச்ச குழம்பு நெய் குடுத்து சாப்பிடலாம் புத்து திறக்கலாம் எடுத்து சாப்பிடலாம் ஆமா உடனே யாருக்கா கிடைக்குமோ சரி கிடைக்காது அப்ப கிடைக்கல சரி அப்போ என்ன அந்த ஐயா 8 மணிக்கு வந்தாருன்னு சொன்னா என்ன? முறுக்கு தோசை கிடைக்கும் முறுவல் தோசை கிடைக்கும் கிடைக்குமா அதே இது 11 மணிக்கு வந்தாருன்னு வச்சுக்கிடுங்க என்னாச்சு எவ்வளவு ஏய் 2 தோசை சுட்டுதாங்க சுட்டு சாப்பிடும் மாவு இருக்கு இல்ல மணி எத்தனை மணி 11 11 மணிக்கு உனக்கு தோசை சுட்டு உன் வாயில போடணும் உனக்கு உன் வாயிலுக்கு அப்படி கேட்க உனக்கு வாயி உனக்கு அப்படி கேட்கும் கேட்க உனக்கு வாயி வேணா கிடல படுத்து உறங்கல குரங்கு வேணா சுட்டு தின்னு தின்னு இல்ல அந்த போ போல அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதாவது தத்தா என்ன அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா திருமணம் முடிச்சாங்கன்னு சொன்னா சரி கல்யாண வீட்டுல என்ன பாட்டு போடுவாங்க தாத்தா கல்யாண வீட்டுல மருமகளே மருமகளே வாங்குற பாட்டு போடுவாங்க சரி அவங்க வரும்போது ஆ, அங்க பெத்த வீட்டுல இருந்து வரும்போது ஆ, புருஷன் வீட்டு வாழ போகும் கண்ணே நல்லா புத்துமதியை சொல்றாங்க மின்னங்கிற பாட்டை போட்டு விடுவாங்க போட்டு விடுவாங்க இப்ப என்ன பாட்டு போடுறாங்க இந்த காலத்துல என்ன பாட்டு எப்படி போடுவாங்க தெரியுமா பாட்டு மாமனார மாமியார மிதிக்கணும் என் நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணும் ஐயா மாமனார மாமியார மிதிக்கணும் என் நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணும் புருஷன் வீட்டு வாழ போகும் கண்ணே தங்கச்சி கண்ணே நல்ல புத்திமதிய சொல்லுறங்க கண்ணே தங்கச்சி கண்ணே உங்க காலத்துலதான் இப்படி பாட்டு ஆமா எங்க காலத்துல 2K கிட்ஸ்ல எல்லாம் இப்படி பாட்டு தான் இப்படி பாட்டு நீங்க மாமனார மாமியார தூக்கி போட்டு மிதிக்கணும் ஆமா அது சரிதான் சரிதானே? நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணுமா மாமனார மாமியார மிதிக்க தான் உங்களுக்கு வீடு வாசலை கட்டி வச்சு பிள்ளைய பெற்று கல்யாணம் பண்ணி வச்சு மிதிப்படுத்தேக்கு வாங்கிட்டேன் ஏமா நாத்தனார மிதிக்கணுங்க மச்சான என்ன செய்யணும் மச்சானா மச்சானா சரி அதாவது என்ன கல்யாணம் முடிக்கும் பொழுது ஆமா ஒரு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு திருமணம் முடிக்கான்னு சொன்னா என்ன? 9 பொருத்தம் இருக்கான்னு பாப்பாங்க பாப்பாங்க 9 பொருத்தம் இருந்தா தான் தாலியை கட்டுவான் தாலியே கட்ட முடியும் ஆமா அப்போ என்ன பெண் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுல கேட்பாங்க என்ன கேட்டாங்க ஏ ஐயா ஐயோ ஏன் நான் சொல்றதை கேளுங்க என்ன மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கா இருக்கு சொந்தமா ஒரு வேலை இருக்கா இருக்கு கடன் எது இல்லையே இல்ல இல்ல அப்படின்னு தான் கேட்பாங்க ஆமா ஆனா இந்த காலத்துல எப்படி கேட்காங்க ஒரு பெண்ணை கொடுக்கணும்னு சொன்னா சொன்னா பெண் வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க தெரியுமா என்ன கேட்கா ஏ ஐயா அண்ணா சொந்தமா வீடு இருக்கா இருக்கு வீட்டுல போர் போட்டிருக்கா போட்டிருக்கு ஏன் அட்டாச் பாத்ரூம் இருக்கா 3 பாத்திரம் இருக்குயா 3 பாத்ரூம் இருக்கா ஆமா மாமனார் இருக்கப்படாது சரி மாமியார் இருக்கப்படாது நாத்தனார் கண்ணுல இட்டு பற்ற கூடாது பாதவத்தி மக்கா மைனி எக்கதுல நிக்கப்படாது நிக்கப்படாது மச்சான் இருக்கப்படாது சரி குழந்தனார் இருக்கக்கூடாது பாவி மாமியார் இருக்கப்படாதான் ஆமா மாமியார் இருக்கக்கூடாதான் கூடாதான் மச்சான் இருக்கக்கூடாதான் சரி குழந்தையா இருக்கக்கூடாதான் புருஷன் மட்டும் எங்க இருந்து வருவாரு அவன் வாழ்ந்துட்டு பொத்துனா வந்துட்டான் அப்போ அனாத ஆசிரமத்தில் போய் தான் போய் மாப்பிள்ளையை தேடணும் அங்கதான் பார்க்கணும் ஒண்ணுமே இருக்காதுல அவனுக்கு இந்த காலத்து பெண்கள் இப்படி கேட்காங்கல்ல கேட்காங்க தான் செய்தாங்க வீட்டுக்கு ஒத்த பையன் வேணுமா எந்த இடங்களும் இருக்கப்படாதுங்க ஏன் வரும்போதே அப்படி சொல்லிட்டு வாரா அதான் தாத்தா சரி இன்னைக்கு இவங்க அப்படி நினைக்காங்கன்னு சொன்னா அம்மா நாளைக்கு இவ்வளவு வரக்கூடிய மரமோல் அப்படி நினைப்பாளா அவன் அதுக்கு மேல நினைப்பாள மாமியார் உடனே தூக்கணும்பா தூக்கிறேனும்பா நினைப்பாளா தூக்கிடுவா ஆ. ஆமா அப்ப இந்த காலத்து நடைமுறை எல்லாம் இப்படி இருக்கு சரி அப்படி மாயாண்டி மாசுடைய அலங்காரம் செய்து கொண்டு ஆமா மயானம் போகணும் ஆண்ட வினத்தை திங்கணும் என்று சொல்லி என்று சொல்லி அது வெள்ளை விட்டு வரும் பொழுது ஆமா அதாவது என்ன ஆனைக்குட்டி ஐயம்மகா சரி பாப்பாத்தி பெண்குடியானவா அழகு பெண்ணாள் பாப்பாத்தி அதாவது என்ன அவ அம்மாளும் தலைமகா ஆ, இவளும் தலைமகா அவங்க பாட்டி பூட்டி எல்லாரும் தலைப்பிள்ளை முத பிள்ளை பெண் குழந்தை ஆமா சரி இவ தலைப்பிள்ளை சூழியா இருக்கா இருக்கா அப்படி மாயாண்டி மாசுரலை அலங்காரம் செய்து கொண்டு வரும் பொழுது ஆமாதாயி இந்த பாப்பாத்தி பெண்குடியா திடுக்குன்னு பயந்தா ஐயா ஐயா ஐயோ பயந்துட்டாள அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்பாங்க எதை பார்த்து பயந்தான்னு தெரியலையே மனுஷன் வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் பயப்படுத்தவன் நிம்மதியா
வாழ்ந்தத வரலாறே இல்லை. வாழவே முடியாத. மரணமே எதிர்த்தால வந்தாலும் சரி பயப்படாம எதிர்கொள்ளணும். ஆமா, அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சரி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் பயந்தவன். ஆமா, அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்பா சொல்லுவாம்ல. அவனும் முன்னுக்கு வரமுன்னா அவனை சார்ந்தவனும் முன்னுக்கு வர முடியாது. வரவிட மாட்டான். எதை எடுத்தாலும் சரி துணிஞ்சு நிக்கணும். ஆமா, துணிஞ்சு முன்னால போகணும். வெற்றி உனக்கே. போய் வா. உண்மையா பொய்யா? போய் நெசம் தானே. பீடி தட்டை எடுக்கணும்னே சுத்த முடியுமா? கணக்கு போட்டலாமா? இன்னைக்கு என்னத்தை சேர போகுது? வீடு சேர்ந்துருமா இப்படின்னு சொல்லி எதிர்மறையா நினைச்சோம்னு சொன்னா பீடி சுத்தி விளங்குங்க. எங்க விளங்காம பெருமை சுத்திடுவேன். கணக்கு போட்டுருவேன். கணக்கு 4 மணி கணக்கு தானே போட்டலாம்லாங்க. 200 தோடு சுத்திடுவேன். நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தொட்டத்துக்கு மடியில வச்சா கரெக்டா நடக்கும். ஆமா, எல்லாமே ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்க்கை. ஆமா ஐயா. சரி, அப்போ மாயாண்டி வாசலே வரும் பொழுது ஆமா, பாப்பாத்தி பெண்குடியானவ திடுக்குன்னு பயந்தா. பயந்துட்டாளா? திடுக்குன்னு பயந்த உடனே சரி, உள்ள வீட்டுக்குள்ள போன 3:45 நேரத்துல ஐயோ அந்த பாப்பாத்தி பெண்குடியானவா ஆமா என்ன ஆனா தெரியுமா? என்னம்மா? ஆதி வெள்ளி கைலாசத்தே ஆதி வெள்ளி கைலாசத்தே ஈச மகேஸ்வரலையா ஆதி வெள்ளி கைலை ஆவேசமா வரவோ பாப்பாத்தியா பெண் கொடியா பயந்தாள் பயந்தவோ சொல்லையோட அருளாள் பாப்பாத்திய பெண் கொடியா செத்துதான் மடிந்தாள் செத்துதான் மடிந்தாள் அவ சிவலோகம் சேர்ந்தாள் செத்துதான் மடிந்தாள் சிவலோகம் சேர்ந்தாள் மாண்டுதான் மடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள் பாப்பாத்திய பெண் கொடியா ஆன குட்டி ஐயம்மாக ஒத்தைக்கு ஒத்தமாக அழகு பிள்ளை பாப்பா இறந்துதான் போனாள் பாப்பாத்திய பெண் கொடியா கட்டணத்தில் தூக்கி வைத்து கட்டணத்தில் தூக்கி வைத்து கட்டுடனே யாது செய்வார் அப்படி மாயாண்டை மாசுடலையே அருளாளை ஆமா, திக்கணு பயந்த 3:45 நாளையில நாளியலுக்குள்ள இந்த பாப்பாத்தி பெண் கொடியானவா என்னாச்சு? செத்து மடிந்தாலே சிவலோகம் போய் சேர்ந்தாலே. ஆமாம்மா, மாண்டு மடிந்தால வர்ணலோகம் சேர்ந்தால பாப்பாத்தி பெண் கொடியானவா. சரி, அதாவது என்ன ஐயமார் வீட்டுல என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஐயமார் வீட்டுல அம்மா பணம் இருந்துச்சுன்னு சொன்னா உடனே தூக்கி ஆகணும். தூக்கிடுவாங்கல்ல, உடனே தூக்கிடுவாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம என்ன செய்வோம்? அந்த தாத்தாவோ பாட்டி செத்து போனாருன்னு வச்சுக்கிடுங்க, என்ன தூக்கி ஐஸ் பெட்டியில தூக்கி வச்சுட்டு மாவே வரணுமா? பேத்தியா வரணும்ல, பேத்தியா வரணுமா? மகா வரணும், பேரன் வரணும், பேத்தியா வரணும், பையன் வரணும். பேரன் பேத்தி வந்த பிறகுதான் பணத்தை தூக்கணும் அப்படிமா 3 நாள் ஆயிருமா சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆனா அந்த காலத்துல எல்லாம் என்ன பையன் எங்க இருந்தாலும் சரி பெத்தா அம்மா அப்பாவை பாக்கணும்னு சொன்னா கடைசி காலத்துல வரணும்னு சொன்னாலும் அறுக்க பிறக்க வந்துருவாங்க. ஆனா இந்த காலத்துல வர முடியாத மகை மெட்ராஸ்ல இருக்கான்னு சொன்னா மெட்ராஸ்ல தான் வந்துருவான். அப்படி இருந்தாலும் வரமாட்டாங்க தத்தா. அதையும் தாண்டி இருந்தா வர முடியாது. நான் ரூபாய போட்டு விடுதேன், நீ பாத்துக்கோ. செய்த வேண்டிய கடமையெல்லாம் நீங்க செய் பாத்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. எனக்கு லீவு கிடைக்கல, லீவ் கிடைக்கும் போது வந்து மத்த காரியத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, கடைசி காலத்துல ஆம்பளை பிள்ளை கொல்லி போட உதவலன்னு சொன்னா பெத்து எண்ணத்துக்கு வளர்ந்த எண்ணத்துக்கு இருந்த எண்ணத்துக்கு எண்ணத்துக்கு என்ன கடைசி காலத்துல பிள்ளைகள் தான் கூட இருக்கணும். நினைச்சு பார்க்க இருந்தா என்ன ஆம்பளை பையன் என்ன பொட்ட பிள்ளை. ஆமா, எந்த பிள்ளை நம்மளை காப்பாத்த போகுது கிடையாது. ஆம்பளை பையனும் பச்சை தண்ணி தர போறது இல்ல, பொம்பளை பிள்ளையும் தர போறது கிடையாது. ஊரு பேருக்கு பிள்ளைய பத்தி ஆமா சில சமயத்துல அலங்கோல பட்டுக்கிட்டு நடக்கும். அப்படித்தானே இருக்கு. ஆம்பளை பைய பெத்தா அவன் மனைவியை பிடிச்ச உடனே கைய பிடிச்ச உடனே அவன் பாட்டுக்கு போயிருந்தான். பெத்த தாயை என்னன்னு கேட்கவா செய்தான்? கேட்க மாட்டுக்கானே. சாப்பிட்டியான்னு கேட்கானா? கேட்கல. சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்கானா? கேட்கல. மனைவி என்ன சொல்றாலும் அதை கேட்டுக்கிட்டு முன்னாலே போயிருந்தான். அவன் பொண்டாட்டி முன்னாலே போயிருந்தானே. பொம்பளை பிள்ளை அப்படியா? எப்படி? பொம்பளை பிள்ளையும் அதுவும் அது பாட்டுக்கு மாப்பிள்ளை வந்த உடனே அது பாட்டுக்கு போயிருது. அது காலத்தை கைக்கு அது போயிருது.
இருக்குதும். பெரிய ஆளுக்கு கடைசி காலத்துல சாப்பிட முடியாம கஞ்சிக்கு வழி இல்லாம வீட்டுல கிடக்கு. ஆமா நடக்கலையா? ஆமா நடக்கல. ஆமா கண்டிப்பா நடக்கு. ஆகையால எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்மளை காப்பாத்துங்கிறது நினைக்கவே கூடாது. தப்பு தானே. அதுபோல ஆனைக்குட்டி ஐயர் மகள் அழகு பெண்ணாள் பாப்பாத்தி அவளும் தலைப்பிள்ளை, அவங்க அம்மா தலைப்பிள்ளை, பாட்டி தலைப்பிள்ளை, பூட்டியும் தலைப்பிள்ளை, எல்லாரும் தலைப்பிள்ளை தான். இப்படி மாண்ட பாப்பாத்திய ஐயர்மார்கள் ஒன்று கூடி கழுவி குளிப்பாட்டி கட்டணத்திலே எடுத்து வைத்து சரி அங்க செஞ்சுள்ள களத்திலே கொண்டு வந்து சந்தன கட்டையடைக்கு சவத்தை எடுத்து வைத்து பூவரசம் கட்டையடிக்கு புணத்தை எடுத்து வைத்து எருவடைக்கு பிரேத வைத்து ஏற மண்ணை மேலே புசி யமன் காலன் தூதனுக்கு 3 தோரம் போட்டு அக்னியை பற்ற வைக்க காலன் காத்து வீச தூதன் துருத்தி போட மண்டையிலே தீப்பிடித்து மடமடன்னு எரிகின்றது. 10 மாத சூரியானவள் கும்பியிலே தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிகிறார். தில்லைவன களத்திலே ஆனைக்குட்டி ஐயர் மகாப்பணம் இருந்து வந்து கொண்டிருக்கும் போது வன பேச்சு குழி பேச்சு காட்டுவன பேச்சு பார்த்தால தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு கிடந்து ஆடுதா கண்ணை உருட்டிட்டு நிக்கா திரட்டி முழிக்கால. ஆகா என்ன மையானத்துல நல்ல நயம் பணம் வந்துகிட்டு இருக்க. நல்ல பணமா ஆகுத ஐயர் வீட்டு பிள்ளையாச்சு. ஆமா நெய்யும் பாலும் தேனுமா சாப்பிட்ட உடம்ப ஆகையால என்ன இந்த பிணத்தை ஆமா யாரை சாப்பிட சொல்லணும்? யாரையா அப்படி என்று சொல்லி என் தாயாகப்பட்ட பேச்சு அம்மா மாயாண்டி மாசுடலை அழைக்கும் பொழுது மாயாண்டி மாசுடலை மையான கரைக்கு வந்தார். மையான கரைக்கு வரும் பொழுது என் தாயாகப்பட்ட பேச்சு அம்மா சொல்லுதா என்ன சொன்ன? ஏ எப்ப என் மகனே சொல்லலே தங்கம் வாயா உன்னையதான் அம்மா தேடிக்கிட்டே இருந்தேன். தேடிக்கிட்டு இருக்கா அம்மா 8 நாளா தேடுதால. எப்பா உனக்கு வயிறு நினைச்சுதா? வயிறு எங்கம்மா நிறைஞ்சிருக்கு, சாப்பாடு கிடைக்கலையா அம்மா? அப்படியா? சாப்பாடே கொடுக்க மாட்டேங்காங்க. நான் சொன்னமில்ல என்ன தாயார் பாலு உண்டையானா உன் தன் வயிறு நிறையாதப்பா. மாதா பாலு உண்டையானா மணிக்கொடல நிறையாதப்பா. நீ சுடுகாட்டுல வந்து சுட்டப்பணம் தின்னு சொன்னா உன் புல் வைத்தே நீ நினைச்சிடலாம். மையான கரைக்கு வந்து உன் மாண்ட பணத்தை தின்னு சொன்னா உன் மணிக்கொடல நினைச்சிடலாம். அப்படி என்று சொல்லி தயாகப்பட்ட பேச்சு அம்மா என் மாயாண்டி மாசத்துல சொல்கிறார். ஏ அப்பா சொல்லல எங்க பாரு வேவுதா பாரு கொழுந்து விட்டு வேவுது பாரு. என்னமா எரியுதா? உனக்கு தான்பா. நமக்கு தானா? உனக்கு எவ்வளவு வேணுமா நீ பாட்டு அள்ளி சாப்பிடலாம். சாப்பிடப்பா சாப்பிடு. அப்ப சுடல சொல்லுதாரு என்ன எம்மா பேச்சியம்மா எனக்கா? உனக்கு தான்பா. எனக்கு மட்டுமாமா? உனக்கு தான் வேற யாரும் கிடையாது. உனக்கு தான். என் மகனே நீ எடுத்து சாப்பிடுதியா? அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தரட்டுமா? எப்படி சூப்பர். அதான் நம்ம மைக் செட்டுங்க. இது அவர் கோயில் அவர் மைக் செட்டு அள்ளி எரிஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் பெட்டி ஆச்சு அடிச்சிருக்காரா? ரசனையான அடியா அவரு. அதாவது ஒரு கோயில் கூட சின்னதாவதும் பெருசாவதும் அவர் கையில தானே இருக்கு. சின்ன கொடையாவதும் பெரிய கொடையாவதும் மைக் செட்டுக்காரங்க மனசு வச்சா தான் நடக்கும். ஆமா வில்லு பாட்டு நல்லா ஆக்குததும் நல்லா இல்லாம ஆக்குததும் அவங்க கையில தான் இருக்கு. எல்லாமே அவங்க தான் ஐயா. ஆமா மைக்கு நல்லா வச்சா மைக்கு நல்லா கேட்கும். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப சும்மா இருந்து படிச்ச மாதிரி இருக்கு. அவாடு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நைசா போய்கிட்டே இருக்குல்ல. அப்ப அவர் கையில தானே இருக்கு. சரி அப்படியே மாயாண்டி மாசுடல சரி மையான கரையதிலே வந்து கொண்டு ஆமதாயி என் ஈசமகை சுடல ஐயா. ஆமா எப்படி பணத்தை சாப்பிட போறாரு தெரியுமா? எப்படி அம்மா? பணத்தை சுத்தியாவே வளர்த்த வாரா அவே வளர்த்த சுத்தி பணத்தை வாரா பணத்தை சுத்தி வளர்த்த வாரா பணத்தை சுத்தி பணத்தை வாரா ஈசமாக சுடல ஐயா மையான கையதில மண்டி போட்டு காண முன்கால மேல் தூக்கி பின்கால வைத்து ஈசமாக சுடல ஐயா மண்டை ஓட்டு முன்ன கால் மாட்ட இழுக்குதாரு கால் மாடு முன்ன மாட்ட இழுக்குதாரு ஈசமாக சுடலை ஐயா மண்டை ஓட்ட புடுங்குவாரா மாவு போல சுடலை
என் மண்டை ஓட்ட முருங்க வாரான் மாவு போல மாறான் ஈசமாக சுடலையா ஐயான கரையதில வல்லையத்தை கையிலெடுத்து ஈர கொலையில குத்து ஒல்லையத்தை கையிலெடுத்து ஈர கொலையில குத்துவாரா ஐயாவானே பொன் சொடல ஐயான கரையதில ஈர கொலை அமரக்கா அள்ளி அள்ளி திங்கார கடவுள் மாகே சுடலையா கையெலும்பு ஒடிக்காரு கரும்பு போல திங்காரு ஒடிக்காரு ஆமையா கையெலும்ப ஒடிக்காரு கரும்பு போல திங்காரு கடவுள் மாகே சுடலையா முட்டெலும்ப ஒடிக்காரு முறுக்கு போல திங்காரு குடையெலும்ப ஒடிக்காரு தோசை போல திங்காரு கடவுள் மாகே சுடலையா மணிக்குடல புடுங்குதாரு மாலையாக போடுதாரு ஐயா சுடல மையான கரையிலேயே மாயாண்டே மாசுடல இந்த பொன் சுடல சுப்பனூர் சுடல பிணத்தை சுத்தி வளர்த்த வராரு பிணமுட்டத்தை சுத்தி வராரு பேச்சியம்மா பாத்துக்கிட்டே நிக்கியா என்ன ஏடா மகனே என்னடா சுத்தி வர எப்பண்டா திங்க போற சாப்பிடு அப்பா நீ பிச்சு திங்கியா இல்லன்னா அம்மா உனக்கு பிணத்தை எடுத்து நான் ஊட்டட்டுமா வாயில ஊட்டட்டா உடனே இங்க பொன் சூழல சொல்றாரு அம்மா என்ன நான் சின்ன பிள்ளை நினைச்சியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் ஒரு இட்லியை கையில வச்சுக்கிட்டு தெருவா என்ன பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்கு தெருவா காக்காவை பாரு நிலாவை பாரு சந்திரனை பாரு கொடுத்த நான் வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் 16 வயசு பிள்ளையா இருக்கனே நான் எடுத்து நானே சாப்பிட்டா தானே என் வயிறு நிறையும் ஆமா என்னைக்கு அவங்களா அள்ளி சாப்பிடுதாங்களோ அன்னைக்கு தான் வயிறு நிறையும் ஆமா ஐயா பக்கத்துல இருக்கவங்க யாராவது எடுத்து ஊட்டுதாங்கன்னு வைங்க சரி என் உருளைக்கிழங்கு கூட்டம் எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சிருப்பான் ஆமா அந்த நேரத்துல அவன் சோத்து அள்ளி வாயில திணிச்சிருவான் அப்ப நம்ம இஷ்டப்படி சாப்பிடணும்னா நம்மளா சாப்பிடணும் எடுத்து ஆமா அது போல சரி மயாண்டி சுடல பிண மூட்டத்தை சுத்தி வராரு ஆமா ஐயா சரி அப்ப என் தாயாகப்பட்ட வேச்சியம்மா இடத்திலே மயாண்டி மாசுடல சொல்றாரு அம்மா நீ ஒன்னும் அள்ளி தர வேண்டாம் நான் கையில என்ன வச்சிருக்கேன் பாத்தியா ஈட்டி வச்சிருக்கேன் பாத்தியா ஆமா ஈட்டி எதுக்கு கொண்டு வந்திருக்கேங்க எதுக்கு குத்தி இழுத்து திங்கத்தானே வல்லையத்தை எடுத்து குத்தி வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுவேன் ஆமா சரிதாப்பா அப்போ மயாண்டி மாசுடல பிணத்தை சுத்தி வளர்த்த வராரு சுத்தி வராரு அப்படி மையான கரையதில என் ஈசமாக சுடல ஐயா மண்டை ஓட்ட வேகம் முன்ன கால் மாட்டை பிடிச்சிருக்காரு அவசரம் கால் மாட்டை வேகம் முன்ன மண்டை ஓட்ட பிடிச்சிருக்காரு ஈரக்கோள தாமரக்கா அள்ளி அள்ளி திங்காரு ஏப்பம் போடுறாரு கையெலும்ப ஒடிக்காரு கரும்பு போல திங்காரு சாப்பிடுறாரு முட்டெலும்ப ஒடிக்காரு முறுக்கு போல திங்காரு ஆமா முறுக்கு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் யாராவது காப்பியும் முறுக்கு வாங்கிட்டாங்களே எங்களுக்கு ஆமா வாங்கிட்டு கொடுங்க நல்லா சாப்பிடுவா அண்ணாவி சரி காப்பியும் முறுக்கும் உங்களுக்கு வேணும் ஆமா வேணும்ல கேட்டு கிடைக்காம போகுமா கிடைக்கும் கண்டிப்பா என்ன பாட்டி சாம கூட கிடைக்கும் கண்டிப்பா எங்களுக்கு காப்பி கிடைக்கும் ஆமா சாம காப்பியோட முறுக்கும் கிடைக்கும் காலிஃபிளவர் கிடைக்கும் ஆமா உருளைக்கிழங்கு பொரியல் சரி எல்லாம் கிடைக்கும் ஆமா அப்படியே மாயாண்டி மாசுடல சரி மையான கரையங்களை தொடையெலும்பு ஒடிக்கிற தோசை போல திங்காரு சாப்பிடணும் அப்படியே மையாண்டி மாசுடல ஆமா அந்த மையான கரையதுல என்னம்மா என்ன செய்கிறாள் தெரியுமா என்னம்மா ஏ ஈசமாக சுடல மையான கரையதில மண்ட ஓட்டு பிடிப்பார் போல திம்பார் அம்பிகைய பியாச்சியம்மோ எந்தாய பியாச்சியம்மோ என்னுடைய வார்த்தைகள்
மணி குடலே புடுங்குவார் மாலையாக போட்டுக்கொண்டு அம்மா அம்மா பியாச்சி அம்மோ அம்மா அம்மா பியாச்சி அம்மோ என்னுடைய வார்த்தைக்கு ஓடு ஏ அம்மா அம்மா பியாச்சி அம்மோ என்னுடைய வார்த்தைகள் மீதமுள்ள பிணங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு போறேன் அம்மோ என்று சொல்லி சொடலையோ பியாச்சி அம்மா இடமணில அள்ளி கொண்டு வாங்கி கொண்டு கவக்கார சொடலையோ அம்பிகைய பியாச்சி அம்மோ பிணமுட்டத்தை அள்ளி கொண்டு கட்டு கட்டு கட்டுதார ஈசமாக சொல்லலையோ மையான கரையதேல ஏ மையான கரையதேல ஏ ஈசமாக சொல்லலையோ மையான கரையதிலே மயாண்டி மாசுர சொல்கிறான் சரி எம்மா பேச்சி அம்மா என்ன மகனே என்ன மகனே நான் இனிமே கைலாசம் போகல எடா என்னடா ஏன்டா அப்படி சொல்லுது என்ன எடா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எடா முட்டங்காலி எலும்பு முடிச்சியே ஆமா நல்லா சாப்பிட்டியா நல்ல வயத்துக்கு சாப்பிட்டேன் எடா எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த குடலை எதுக்குடா உருவனே கொடல உருவி மாலையா போட்டிருக்காங்க பாக்கலையா நீ எடா மாலையா போட்டுட்டு எங்கடா போற கைலாசத்துக்கு வர போறேன் பிணத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டியா நல்லா சாப்பிட்டாச்சு பரிவரணம் போதும் எனக்கு சாப்பிட்டது போவேன் சரி இந்த பியாய் பிசாசுலாம் வந்து வழிமறிக்க வழி மறிக்கப்பா அந்த பியாய் பிசாசுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பிணத்தை கொடுக்க கூடாதடா அதுக்கு தானே அழைத்து போறேன் அள்ளிட்டு போறியா ஆமா அந்த பேய்களுக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு பேசாம நீ கைலாசத்துக்கு போக வேண்டாம் அங்க எங்க போனோம் பேசாம நீ அம்மா கூட மையான கரையில இருந்தேன்னு வச்சுக்க சரி வேண்டிய பிணத்தை எல்லாம் சாப்பிடலாம் அப்படி போடு. சாப்பிடலாம ஆ, சபாஷ். அம்மா ரைட்டு. நான் இங்கே இருந்தோம்னா என்ன பெத்தவ தேடுவா இல்ல அம்மா எங்க அம்மா தேடுவா என்ன பெத்தவ தேடுவா இல்ல என் மகனே மயாண்டி மாயாண்டி சொல்றேன் நீ மையான கரையில இருந்தா ஏன் நம்ம ஆண்ட பிணத்தை சாப்பிடலாம் ஆமா சுடுகாட்டில இருந்தா சுட்ட பிணத்தை சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்பா அதனால கைலாசத்துக்கு போகாத மகனே மகனே வேண்டாம் சரி ஆ, அப்படி என்று சொல்லி சரி. என் தயாகப்பட்ட பேச்சியம்மா சொல்லும் பொழுது ஆமா என் மயாண்டி மாசுல சொல்லுதாரு என்ன சொன்னார் எம்மா பேச்சியம்மா ஓ. நீ இப்படி சொல்லுத சொல்லுத ஆனா எங்க அம்மா என்னை பார்வதி தேடுவாள்ல தேடுவாள் அவ தேடுவாள் பெத்தவ தேடுவாள் என்ன அவன் இருந்து பெத்தால ஆமா எங்க அம்மாவை நான் போய் பார்க்கணும்ல பார்க்கணும் இல்லையா யாருக்கனே எங்க அண்ணன் விநாயகப் பெருமான் இருந்தான் சரி எங்க அம்மாவையும் பார்க்கல எங்க அப்பாவையும் பார்க்கல என் பாட்டுக்கு போயிட்டான் ரெண்டு பேரையும் பார்க்கல அனுப்பாட்டு போயிட்டான் சின்ன மகன் அம்மா வேல்முருகன் இருந்தான் ஒண்ணுக்கு ரெண்டு கொண்டாட்டி கட்டிட்டு எந்த பிரச்சனை வேண்டாம்னு போயிட்டான் அவனும் எங்க அம்மாவையும் பார்க்காம எங்க அப்பாவும் பார்க்காம போயிட்டான் கொண்டாடி பேச்ச கட்டு போயிட்டான் பின்னாலே ரெண்டு அவ்வளவு வேணும் அப்படித்தானே பொஞ்சாதி பேச்சை கட்டிட்டு தான் தாயை மதிக்க மாட்டேங்க பெரியார மதிக்க மாட்டேங்காமல சரி கேட்கணும்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா பைக்கில் தூக்கி வச்சுட்டு ஓடுதான் ஒருத்தர் ஓடுதான் அங்க இருந்து சத்திரத்துக்கு போறான் பெத்த தாய் கால கால வெட்டிட்டு இருந்தாலும் என்னன்னு கேட்க மாட்டேங்க மாமியாருக்கு இருக்க மரியாதை பெத்த தாய்க்கு இல்லையே மாமியார் வந்து சரி பெண் கொடுத்த கண் கொடுத்த தெய்வம் ஓ, பெண்ணை பெத்து கொடுத்தவ கண் கொடுத்த தெய்வம் பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம்ட்டாங்க அந்த காலத்துல கல்யாணம் முடிச்ச புதுசுல ஆமா மருமகன் வீட்டுக்கு விருந்துக்கு வராருன்னு சொன்னா என்ன மாமியார் என்ன செய்யுமா தெரியுமா என்ன? சேலை எடுத்து இப்படி போத்திக்கிட்டு பட்டுக்கிட்டு மருமகன் முகத்துல நேர்ல முடிக்காம அங்க பார்த்துக்கிட்டு வாங்க ஐயா ஐயா வாங்க வாங்க ஐயா மருமன் நேர்ல பார்க்க மாட்டாளாம் இவ்வளவுதான் சத்தம் கேட்டது ஆமா அடேங்க அப்பா இப்ப மருமகன் வரும்போது மாமியாரும் மருமகனும் பேசுறது என்ன தாய் யாரும் பிள்ளை யாரும் தெரியலையே சில கல்யாண வீட்டுல பாத்திருப்பீங்க என்ன மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆட வைக்காங்க சரி ஏன் பெண்ணை பத்த மாமியா அவ எதுக்கு இடந்து ஆடுதா பெண்ணை கொடுத்துருக்கல அதான் ஆடுது. குழந்தை ஆட மைனி ஆட மாமா ஆட மாமி ஆட குடும்பமே கிடந்து ஆடுது சரி என்ன வாழ்க்கை உலகம் என்ன உலகம் நடக்கலையோ நடக்கு யூடியூப்ல பாத்திருப்பீங்கல்ல ஆமா நான்லாம் கல்யாணம் இப்ப முடியலையான்னு வருத்தப்படுதேன் ரொம்ப சங்கடப்பட்டு கிடக்குங்க நானும் கிடந்து ஆடிக்கிட்டு கிடப்பேன்ல மாமியாலும் ஆடுவாள்ல இப்பமா ஆடதானே செய்து சரி மாமியாலும் சேர்ந்து ஆடுவா அது போன கல்யாணத்தை முடிச்சுட்டு மருமையும் கூட கிடந்து ஆடுவேன் ஆமா சரி
அதாவது சரி அந்த காலத்துல கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி பெண்ணோட தங்கச்சி ஒளிச்சு வைப்பாங்க, அப்படித்தானே? பெண்ணுடைய தங்கச்சியை ஒளிச்சு வைப்பாங்க. ஏன்னா பெண்ணை விட பெண்ணு தங்கச்சி சூப்பரா இருந்தா மாப்பிள்ளை பார்வை வித்தியாசமா இருக்கக்கூடாது. ஆமா, சரி அதனால பெண்ணோட தங்கச்சி ஒளிச்சு வைப்பாங்க. உண்மைதானே? ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணுதாங்க? பெண்ணோட தங்கச்சி ஒளிச்சு வைக்க வேண்டிய இருக்கு. பிறகு முக்கியமா மாமியார ஒளிச்சு வைக்க வேண்டிய இருக்கு. மாமியால எதுக்குப்பா ஒளிச்சு வைக்காங்க? ஏன்னு சொன்னா என்ன மாமியாரும் பொண்ணும் ஒண்ணு போல டஃபா நிக்கி. ஓ அதுவும் ஃபவுண்டேஷன் போட்டு இது மாமியாரும் ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் செட்டு. ஆமா ஒரு நேரத்துக்கு 2500 ரூபா வருது. அப்பா ஃபவுண்டேஷன் போட்டா தானே வேலி சென்டர் இருக்கோனே. அது வயசு ஆக கூட ஒரு ஃபவுண்டேஷன் ஏத்திக்க வேண்டியது. ஃபவுண்டேஷன் போடாம வீடு கட்ட முடியுமா? பிறகு முகத்தை சொரிஞ்சு அவ்வளோ பவுடரா தான் அவ்வளோ. அப்போ சரி இந்த காலத்துல பெண்ணையும் ஒளி செய்ய கொண்டிருக்கு, பெண்ணோட தங்கச்சியும் ஒளி கொண்டிருக்கு, மாமியார மெயினா ஒளி செய்ய கொண்டிருக்கு. கண்டிப்பா வைக்க வேண்டியிருக்கு. காலம் எப்படி போய் இருக்கு பத்தியல? காலம் மாறி போச்சு. கத்தரிக்காய் தலைகளை தொங்குது. வெண்டைக்காய் நட்டாம நிக்கு. சரி அப்படி மையான கரையதில்லை. சரி என் மாயாண்டி மாசோட சொல்லுதார், எம்மா பேச்சியம்மா இங்க பாரு, நான் வார வாரம் உன்னை தேடி கண்டிப்பா வருவேன். வார வாரம் வந்தா உனக்கு வயிற்று பேசி காணுமாடா? காணாது காணாது. தினசரி வாடா. வாண்டா வந்து மையான கரை பெரிய கரை. ஆமா தினசரி 10 பீஸ் வரும். சரி உனக்கு எந்த பீஸ் வருதோ நல்லா உனக்கு பிடிச்ச பீஸை சாப்பிடுற. சாப்பிடுறா ஐயா. ரொம்ப வயசானது வந்துச்சுன்னா நீ சாப்பிடாத. ஒதுக்கிடு. கொஞ்சம் இளம் பீஸா இருந்ததுன்னா நீ சாப்பிடு. அப்படி என்று மையான கரையதில்லை. சரி என் மாயாண்டி மாசோட சொல்லுதாரு, ஆமா எம்மா பேச்சியம்மா இங்க பாரு, நான் டெய்லி நான் உன்னை பார்க்க வரேன். இப்போ எங்க அம்மா என்னை பார்வதி தேடிதான் நான் போறேன். என்ன போறேன் ஆள விடு. அப்படி என்று சொல்லி என் மாயாண்டி மாசோடல எப்படி கைலாச வாசலுக்கு வருகிறார் தெரியுமா? எப்படி ஆதி வெள்ளை கைலாசத்தில் ஆதி வெள்ளை கைலாச மகேஸ்வரலையா மையானே கரையதி மூட்டம் கட்டிக்கொண்டு கதில வைத்து கொண்டு குளதில தொட்டில் கேட்டு 2 பக்கம் தொங்க வீட்டு மகேஸ்வரலையா மணிக்கூடல புடுங்கி கொண்டு மாலையாக போட்டுக்கொண்டு கட்டதுவும் கட்டிக்கொண்டு அவனுக்கு கொட்ட வாசலில் அவனுக்கு கொட்ட வாசலில் வாராரே ஸ்வரனாயோ வாசலிலே போட்ட வாசலிலே வாராரே மகேஸ்வரலையா மூட்டம் அள்ளிக்கொண்டு கைலாச வாசலில் இப்படி அவசரமா வாராரே அம்பிகையா பார்வதியா அரும பெருமை அறியவியானோ அப்பாவும் பகவானோ அரும பெருமை தெரியவியானோ என்று சொல்லி சொல்லல ஆதி வெள்ளை கைலாச ஆதி வெள்ளை கைலாச என்ன என்ன செய்வாரா ஆதி வெள்ளை கைலாசத்து மையாண்டி மாசுடல மையான கரையை விட்டு எங்க ஐயா பொன் சுடல மையான கரையில ஏன்னா மூட்டை எங்கோடு ஒண்ணு தொங்கோட்டு இருக்காரு. சரி இங்கோடு ஒண்ணு தொங்கோட்டு இருக்காரு. ஓ இப்படி கட்டி தொங்கோட்டு இருக்காரு. தலைமாட்டில ஒண்ணு வச்சிருக்காரு. சரி மணி குடல இப்படியே கழுத்துல மாலையா சுத்தி போட்டிருக்காரு. மாலையா அள்ளி போட்டிருக்காரு எங்க ஐயா சுப்பன் ஒரு பொன் சுடல. அப்படியே மாயாண்டி மாசுடல என் சுடல ஆதி வெள்ளை கைலாசத்துக்கே வரும் பொழுது என்ன ஆச்சு? மனதுக்குள்ளே நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள். ஆமா நம்ம செய்த அருமை பெருமை எல்லாம் நம்ம அம்மாவுக்கு தெரியணும். நம்ம மையான போனதும் மாண்டவன தின்னதுவோ அம்மா பார்வதிக்கு தெரியணும். சுடுகாடு வானது சுட்ட பிணத்தை எல்லாம் தின்னதே சரி நம்ம அப்பாவும் தெரியணும்ல. அம்மா அப்பாவுக்கு தெரியணும்ல நம்ம பிள்ளை என்ன பண்ணிருக்கான்னு அப்படி என்று சொல்லி சரி மாயாண்டி மாசுடலை மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு ஆமா அதாவது ஈசமகே சுடல ஐயா மையான கரையக்கே போகும் பொழுது எப்படி இருந்தாரு? எப்படி சின்ன பிள்ளையா போனாரு? சின்ன பிள்ளையா இருந்தாரு கைலாசத்துல. ஆமா அப்ப சின்ன பிள்ளையாக வடிவம் கொண்டு சரி நம்ம இருந்தா தான் நம்ம அம்மாவை பார்க்க
பார்க்க வருவா. அம்மா தொட்டில விட்டு இறங்கி போகும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தொட்டில வந்து படுக்கணும்ல. ஆமா சரி அப்பதானே நம்ம அம்மா தேடி வருவா. ஆமா அப்படி என்று சொல்லி ஆமா சொல்லலையா. ஆமையா அந்த கைலாச வாசல் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னமா செய்யல மகேஸ்வரலையோ கைலாச வாசலில் கொள்ள எண்ணுதாரே மழை போல இருந்தவே போல வடிவம் ஆடுவாரா ஆதாளி போடுதாரே சுடவழியில பிறந்த ஐயா ஆண்டி அம்மாசோட கைலாச வாசலி அம்பிகையா பார்வதியா அதில் போல இருந்தவர் அதில் போல வடிவம் கொண்டு கோபுரம் போல் இருந்தவர் தான் குழந்தை போல வடிவம் கொண்டு மாணிக்க தொட்டதீல மாணிக்க தொட்டதீல ஈச மகேஸ்வரராயா ஒரு கொலப்படுங்க எல்லாரும் மகேஸ்வரலையோ ஆதி வெள்ளி கைலாச வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மாணிக்க தொட்டதீல மகேஸ்வரலையா வசித்த பிள்ளை குவானல்ல குவாயேண்டு குவானல்ல குவாயேண்டு குரலோசை போடுதாரே சத்தமே கேட்க மாட்டேங்க நிறைய அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி என் மாயாண்டி மாசுடலை இவ்வளவுதான் வருது எனக்கு சத்தம். நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா எவ்வளவு சத்தம் வரணும் வரவே மாட்டீங்க சத்தம் போடுங்க. குழம்பு போடுறது ரெக்கார்ட் பண்ணி சத்தம் போட முடியும். யூடியூப் அடிங்க கொலவை போடுவது எப்படின்னு வரும் வந்துரும்ல. போடணும் நாக்கால போடணும் 2 தடவை போட்டு பார்த்தா இவ்வளவுதான் வருது. ஆமா வயசாகி போச்சுல. சரி இன்ஜின் வேலை செய்யாது. எத்தனை கோயில்ல கொலவை போட்டு சத்தம் போயிட்டு போ சத்தம் உள்ளே விடுத. எங்க தாத்தா கொண்டகடி போல வரும் இங்க கொலவை போட்டிருக்காரு. ஆமா எங்க சித்தப்பாவும் கொலவை போட்டிருக்காரு. நானும் போட்டிருக்கேன். பாப்பா நீங்க பொருங்களையும் கொலவை போடுங்காலம் தெரியாதுல்ல. இவதான் பாட்டு படிக்கணும் தெரியாதுல்ல. ஆமா போக பழகிடுவோம். சரி அப்படி மாயாண்டை மாசுடலை சரி ஆதிவெள்ளி கைலாசத்திலே வந்து ஆமா மலை போல இருந்தவர் தான் மதலை போல வடிவம் கொண்டார். மதலை போல வடிவம் கொண்டார் பொன் சொல்லல. கோபுரம் போல இருந்தவர் தான் என்ன பண்ணாரு? குழந்தை போல வடிவம் கொண்டார். சரி குழந்தையாக வடிவம் கொண்டார். அப்படி மாணிக்க தொட்டதிலேயே மாயாண்டை மாசுடலை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது சரி அதாவது சும்மா கிடந்த அம்மா வந்து பாப்பாளா பிள்ளை வந்து சும்மா போட்ட இடத்துல கிடந்தனா யாரும் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பிள்ளை உறங்குதுன்னு நினைப்பா. சும்மா கிடந்து சொல்லுவேன்னா பெத்ததாகி சந்தோஷம் கூட கொஞ்சம் நல்லா செல்ல பாப்பா பார்க்கலாம்ல. பிள்ளை முழிச்சுட்டுன்னு சொன்னா இப்ப உள்ள பிள்ளைய செல்ல தானே கேக்கு. ஆமா பிள்ளை அழுவே நிப்பாட்டேன்னு செல்ல கையில கொடுத்தா போதும். அது நிப்பாட்டுதுல. உண்மையா பொய்யா? 2 மாத்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது கடந்து செல்ல புடுங்குது பாக்கல ஐயா. என்ன தெரியும்? கைய காலையும் போட்டு உதச்சிக்கிட்டு செல்லத்தான் இழுக்கு. பிறகு 8 வயசுல கண்ணாடி போடணும். ஆமா என்ன செய்ய முடியும்? பல்லு இல்லாம கூட இருந்துருவாங்க போல. செல்லு இல்லாம இருக்க முடியலையே. 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் ஒரே தடவுலதான். எனக்கு தான் தடவான தடைக்கு தான் இருக்கான். சரி என்ன செய்ய? அண்ணாச்சி கையிலேயே ஒரு செல்லு இருக்கு. ஆமா ஒரு செல்லு இருக்கணும். அது டவர் இல்லாம கிடக்கு 2 நாள். அதாவது டச் செல்லுன்னு சொன்னா சரி நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை தள்ளணும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ நம்ம கையில தான் இருக்கு. ஆனா கெட்டதுகளை தானே விழுந்துருதான். அங்கதானே போய் விழுந்து. என்ன செய்ய? ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் இப்ப எப்படிலாம் போடுறாங்க. சொல்லக்கூடாது. முதல்ல நாகரிகமா இருந்தது. இப்ப குத்தாட்டாமாயி போச்சு. போ அதேதான் என்னமெல்லாம் கொண்டாடுறது. அப்படியே மாயாண்டை மாசுடலை சரி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அதாவது சும்மா கிடந்த நம்ம அம்மா வந்து பார்க்க மாட்டாள. வயிறு பசித்த பிள்ளை போல குரலோசை போட்டாத்தா குவா குவான்னு சத்தம் போட்டாத்தா அம்மா ஓடி வருவா. பிள்ளை அழுதுன்னு பார்க்க வருவா. அம்மா என் பிள்ளை வயிறு பசிக்குமோ பசி கூடிடுத என்ன செய்தோ அது செய்தோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பீடத்தை பார்த்துட்டு அம்மா ஓடி வருவா. அப்படி போலவே என் மாயாண்டி மாசுடலை வயிறு பசித்த பிள்ளை போல குரலேசை போடும் பொழுது இந்த ஆதிபர சக்தியானவா எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆதி வெள்ளை கைலாசத்திலே அம்பிகை
ஆதி வெள்ளி கைலாசே அம்பிகையா பார்வதியா மாணிக்க தொட்டதேல சமாக என் பொன் சொடல அழுது கொண்டு இருக்கும் போது மாணிக்க தொட்டில் வாழ்ந்து கண்ணங்கை பார்வதியா ஐயா ஐயா சொடல ஐயா 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 சொடல ஐயா என்று சொல்லி பார்வதி ஐயா என் மகனே சுடலையோ பிள்ளையோ சுடலைக்கு பசிக்கு என்று சொல்லி ஆதிவரா சக்தியவோ மாணிக்க தொட்டதில அவசரமா வாராள் மாணிக்க தொட்டதில ஈசமாக சுடலையோ ஆதி வெள்ளி கைலாசே ஆதி வெள்ளி கைலாசே என்ன என்ன செய்வாரா கைலாசது ஆதி வெள்ளி கைலாசது என்ன என்ன ஆதி வெள்ளி கைலாசே சுப்பனூர் சுவலையா மாணிக்க தொட்டதே கொண்டு வந்த பிடங்கள் எல்லாம் அங்கும் இன்னும் தொங்க வீட்டு மணிக்கூடலே அதான் எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு மாணிக்க தொட்டதேல ஈசமாக சுடலையோ அழகுடனே படுக்கும் போது அம்பிகையா பார்வதியா ஈசமாக சுடலையா சுடலையத்தான் கண்ணில் கேண்டு அம்பிகையா பார்வதியா அம்பிகையா பார்வதியா என்ன என்ன செய்வாரானா அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமாம்மா என் மாயாண்டி மாசுடலை சுப்பனூர் பொன் சுடலை கொண்டு வந்த பிணம் மூட்டத்தெல்லாம் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணாரு பிணத்தை பொட்டணத்தை இறக்கி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு சும்மா இருந்தா நம்ம அம்மாக்கு எப்படி தெரியும் நாம சும்மா இப்படி படுத்துக்கிட்டோம்னு சொன்னா மையானம் போன கதை நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரியாது தெரியாம வேறுமில்ல சரி அப்ப தெரியணும்னா என்ன செய்யலாம் கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் பிறக்கும் இல்ல ஒரு வீட்டுல சண்டை வந்தா தான் மனைவி எத்தனை குழு மாப்பிள்ளைக்கு தெரியாம எடுத்திருக்காங்க விவரம் வெளியில வரும் தெரியுமில அப்பதான் வரும் உள்ளது போறோம் ஆமா மாமியார் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க மருமகம் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க சண்டை போடணும் தான் தெரியும் சண்டை வரணும் ஆமா வந்தா தான் ஒரு தெளிவு கிடைக்கும் கிடைக்கும்ல அதுக்குத்தான் மாசத்துல ஒரு நாளைக்கு சண்டை போடுற நாள்னு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் என் வீட்டுல எந்த நாள் மாதத்துல கடைசி சனிக்கிழமை எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க வெளியில வந்து கேட்டு பாருங்க சண்டை நடக்கும் நடந்துட்டே இருக்கு சண்டை நடக்கும் ஆமா மாத சண்டை ஆமா அந்த மாத சண்டையில என்னெல்லாம் வெளியில வரும்னா யார் யார் என்ன பண்ணிருக்க கூடியது அவ்வளவு வெளியில வரும் சரி என்ன வரும் அப்படி மாத சண்டை போடணும் சரி அது போல கைலாசத்தில் ஆமா மாயாண்டி சுடலை பொன் சுடலை பார்த்தாரு என்ன செய்தார் இப்படி அமைதியா இருந்தோம்னு சொன்னா நம்ம அம்மாவும் வரமாட்டா அப்பாவும் வரமாட்டாரு பார்க்க வர மாட்டாங்களே அப்பா படியெடுக்க போயிருவாரு ஆமா அம்மா கைலாசத்துல இருந்துடுவா சரி ஆகையால நாம என்ன செய்யணும் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஆமா என்ன குழப்பம் அப்படி என்று சொல்லி சரி என் மாயாண்டி மாசுடல கொண்டு வந்த பிணங்களை எல்லாம் அங்க எங்கம்மா தொட்டில் கட்டி விட்டுருக்காரு ஆமா கொண்டு வந்த மணிக்கூடல சரி இப்படி தொட்டில் கம்பல் இப்படி மாலையா போட்டிருக்காரு மாலையா கோர்த்து போட்டு மாலை அடக்கல இந்த மாதிரி போட்டிருக்காரு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அழகா இருக்கு அப்படி மூணு வடி மக்கள் தொட்டில் அப்படியே தொங்க விட்டுருக்காரு மாணிக்க தொட்டில் ஆமா உடனே தயாகப்பட்ட பேச்சியம்மா அந்த மாணிக்க தொட்டில் பக்கம் ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே என்ன செய்யறா இந்த ஆதிவர சக்தியானவா பார்வதி என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னம்மா ஆதிவள்ளி கைலாசத்தே ஆதிவள்ளி கைலாசத்தே அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே பகவானே இருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே அரையோனே இறையோனே சுவாமி இறையோனே இறையளக்கும் சங்கரனே சங்கரனே சுவாமி சங்கரனே சங்கரனே
ஏ ஆண்டவனே பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரே ஈஸ்வரனே இறையோனே இளக்கோ சங்கரே ஈஸ்வரியால் வார்த்தையால் மல்லிகப்பு மியானி எல்லாம் மல்லிகப்பு மியானி எல்லாம் மாமிஷ வாடையது மல்லிகப்பூ மியானி எல்லாம் வாடையது மியானி எல்லாம் வாடை அடிக்குதையோ மல்லிகப்பூ மியானி எல்லாம் மாமிஷ வாடைய அடிக்குதையா என்று சொல்லி அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே நிலமதில முத்து முத்தா கண்ணீரைதான் முகமெல்லாம் சோர விட்டா பவளம் போல கண்ணீரைதான் பவளம் போல கண்ணீரைதான் முகமெல்லாம் சோர விட்டா அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி இந்த தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் சொல்கிறார் ஆதி பராசக்தி பார்வதி சொல்கின்ற ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி என்ன பார்வதி ஆண்டவா என்ன இங்க பாருங்க அவ என்ன கோலத்துல கிடக்காமனு பாருங்க என்ன கோலங்க என்ன காரியம்னு சொல்லுது என்னன்னு விவரமா சொல்லு நீங்க போய் பாருங்க அவ என்ன கோலத்துல கிடக்கான்னு பாருங்க எவன் விநாயகனா இல்லையா முருகனா கிடையாது சுடலையா ஆமா என்ன பண்ணாங்க விவரமா சொல்லுமா சொல்லுமா ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி மல்லிகைப்பூ மேனி எல்லாம் சரி மாமிசவாட எனக்கு அது அடிக்குமா மாமிசவாட அடிக்காதுல்ல அதாவது கைலாசத்துல மாமிசமே கிடையாது 6 மாத்த பிள்ளை உடம்புல என்ன வாடை அடிக்கும் பால்வாட அடிக்கும் பால்வாடை அடிக்கும் ஆமா வேற என்ன வாடை அடிக்காது வேற என்ன பவுடர் போடுதாங்கல்ல இப்போ ஜான்சன் பேபி பவுடர் ஆமா ஜான்சன் பேபி பேபி செட் வச்சிருக்காங்க அது உள்ளதான் எல்லாமே இருக்க பேபி செட்டு ஆமா அதுவும் பிள்ளைய வைக்க கையில ஒரு மெத்த மாதிரி வச்சிருக்காங்க அது பேர் என்ன பேரு பேபி பெட்டு தானே பேபி பெட்டி இப்படி வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க ஆமா பெத்த தாய் மாமன் துணியில பெத்த தாய் துணியில சுத்தி வச்சு கொண்டு போனோம் பிள்ளைய இப்படி வச்சுக்கிட்டு போனா ஆமா அம்மா ஐயா தாயே 12 மணி பிச்சையா அம்மா ராப்பிச்சை இதுக்கு பேர் தான் ராப்பிச்சை அப்படி சரி மாணிக்க தொட்டில் பக்கம் வந்து ஆமா என் தயாகப்பட்ட பர்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்தில் சொல்கிறார் என்ன சொல்லுத ஆண்டவா பரம்பொருளை மல்லிகைப்பூ மேனி எல்லாம் இப்படி மாமீச வாடை அடிக்குது ஐயோ பிச்சிப்பூ மேனி எல்லாம் இப்படி பிணவாடை அடிக்குது ஐயா நம்ம மக மாயாண்டி சுடல மேல மாமீச வாடை வீசுது ஆண்டவா பரம்பொருளை இவன் மையானத்துக்கு போயிருக்கான் மாண்ட பிணத்தை தின்னு இருக்கான் ஐயோ சுடுகாடு போயிருக்கான் இவன் சுட்ட பிணத்தை தின்னு இருக்கான் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமானத்திலே ஆதிவரா சக்தியானவா முத்து முத்தா கண்ணீரை முகம் எல்லாம் சோர விட்டார் பவளம் போல கண்ணீரை தான் பக்கம் எல்லாம் சோர விட்டார் ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆதிவரா சக்தி இடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா என்ன சொல்லுகின்றாள் ஆதிவெள்ளை கைலாசத்தில ஆதிவெள்ளை கைலாசத்தில ஆண்டவன் சிவபெருமா அடியம்மா பாரதியா அடியம்மா பார்வதியா என்னுடைய வார்த்தைகள் பாடியம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகளே அடியம்மா பார்வதியா என்னுடைய வார்த்தைகள் மூன்றாவது பிள்ளையதான் முக்கனோ தரவாது உன்னிடமும் என்ன சொன்னேன் என்று சொல்லி சிவபெருமா ஆதிசக்தி இடமாது மாயாண்டி அம்மா சொட சுப்பனூர் பொன் சொட மாயானோ போவமேடி மாயானோ போவமேடி மாண்ட வேணும் திம்பானே
மையானோ போவாமே வேணும் திம்பாமே சுடுகாடு போவாமே சுட்ட வேணும் திம்பானே தில்லு வேணும் போவானே செத்த வேணும் திம்பானே என்று சொல்லி சுவேரோமா ஆதிசக்தி இடமாதீன பாலகுடனே சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாது என் தாயாகப்பட்ட பாரதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்தை சொல்கிறான். என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி என்ன பார்வதி? மயானத்துக்கு போயிருக்கான், ஆண்ட பணத்தை தின்றுருக்கான். நம்ம மகன் சுடல சுடுகாடு போயிருக்க சுட்ட பணத்தை தின்னுருக்கான் பகவானே. ஆண்டவா ஆண்டவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டாங்கியா? எனக்கு வேண்டாம். ஏ பார்வதி, என்ன எல்லாம் உன்னால வர பிரச்சனை. ஆமா, மன்னன் இல்லாத மணிக்குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் நீ கேட்டிய. நீதானே கேட்ட? அப்பமே நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க சாமி? மன்னன் இல்லாத மணிக்குழந்தை மையானம் போவாம ஆண்ட பணத்தை திம்பான்னு சொன்னா சொல்லலையா? சொல்லிய நான் தானே கேட்க மாட்டேன். அதனால இப்ப என்ன செய்யணுங்க சொல்லு. சொல்லம்மா. ஆண்டவா பரம்பொருளே, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். சரி, என்ன செய்யணுங்க? இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி கோயில் கோயிலா அலைவாங்க, ஆஸ்பத்திரியா அலைவாங்க. அலைதாங்களா பிள்ளைக்காவ. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கான்னு வச்சுக்கிடுங்க. என்ன அந்த பிள்ளைய சொல்லுவா? என்ன சொல்லுவா? ஏல ஒன்ன பெத்ததுக்கு ஒரு குழவிகள்ல பெத்திருக்கலாம்ல. அதுவாது ஒரு பக்கத்துல இருந்திருக்கும். குத்துக்களா இருக்குமா? உங்க அப்பனுக்கு மேல எல்லாம் திருவிக்கிட்டு வர அப்பனுக்கு தப்புல படகு சேட்டை பண்ணிப்பா. 8 அடி பஞ்ச பெவுளடி 16 அடியில பெய்த அப்படிலாம் பாயுது அப்படின்னு ஏசுவா. ஆமா, அப்ப பிள்ளைய பெத்தாலும் கஷ்டம், சரி பெக்காம இருந்தாலும் கஷ்டம் தானே. அதே போலவே தாயாகப்பட்ட பேச்சி அம்மா என்ன சொன்னா? தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்தில் வச்சிருக்கான். என்னையா சொன்னா? ஆண்டவா பரம்பொருளே, பகவானே, இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம் அப்படி என்று சொல்லும் பொழுது அம்மா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமா என்ன என் மாயாண்டி மாசோட இடமதியில ஆமா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? ஏ ஈசமாக சொல்லல ஐயோ என்னுடைய வார்த்தைக்கு அப்பா சொல்லல ஐயோ ஆண்டவனோட வார்த்தைக்கு ஐயானோ போயிருக்க ஆண்டவனோ திடீர்க்க சுடுகாடு போயிருக்க சுடுகாடு போயிருக்க சுட்ட பியானோ திடீர்க்க போயிருக்கு மயண்டி போயிருக்கு பொன் சுடல தமிழ்நாடு. ஏ அப்பா சொல்லல ஐயோ என்னுடைய வார்த்தைக்கு கைலாச வாசலே மாமிசத்தை கலந்ததால இனி உனக்கு இளமும் இல்லை என்று சொல்லி சுவேருமா சுடல இடமாது சுடானே சொன்னவோ அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் மாயாண்டே மாசோட அந்த போடி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் என்னதாயி மாயாண்டி மாசுடத்திலே சொல்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா சொல்லல எப்பா ஏ பொன் சொல்லல எப்பா நீ எந்தி அப்பா சொல்றத கேளு எந்தி. அப்பா பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன்பா, நீங்க சொல்லுங்க முதல்ல. எப்பா என்ன? மாணிக்க கைலாசம் என்பது சைவமான இடம். சரி, இங்க இருக்கின்றவங்க யாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அப்பா பேரு மரியாதை
எல்லாம் ஏகப்பட்டது உண்டு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு மானம் இருக்குல்ல. இந்த மாணிக்க கைலாசத்திலே சரி நீ மாமிசத்தை கலந்ததால அம்மா உனக்கு மாணிக்க கைலாசத்தில் இடம் இல்ல. ஆமா மகனே. பூலோகம் போ மகனே பொன் சுடல. ஆமோ பார்த்தார் எங்கள் ஐயா பொன் சுடல. என்ன செய்தார்? எப்பா பகவானே என்னப்பா? அம்மா பார்வதி என்னம்மா? நான் பூலோகம் போகணுமா அம்மா அப்படின்னு சொன்னா சரி என்ன வேணும், என்ன வேணும்? இந்த கைலாச மலையில என்னெல்லாம் வேணும்னு கேட்காரு பாருங்க. என்னம்மா கேட்காரு? ஆண்டவா பரம்பொருளை என்ன நான் பூலோகம் போகணும்னு சொன்னா என்ன? நான் கேட்டதெல்லாம் நீர் தரணும். உனக்கு என்னப்பா வேணும்? தருவியலா? என்ன வேணும்? நான் கேட்டது அத்தனை நீர் தரணும். ஏ கேளப்பா தாரேன். உனக்கு என்ன அப்படி வேணும் கேளு. தந்தேர்னு சொன்னா உடனே எஸ்கேப் ஆகும். அப்பா நீ சந்தோஷமா கேளு, அப்பா தாரேன். அப்படியா? சந்தோஷமா நீ போயிட்டு வா. ஆண்டவா பரம்பொருளை என்ன? எனக்கு இந்த கைலாச வாசலில வாசல்ல ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் அப்பா. அப்பா சூட்டு போட்டு கொடுக்கணுமா? சூட்டு போட்டு கொடுக்கணுமா? சூட்டு போட்டு இல்ல தத்தா, ஊட்டு போட்டு. அடே ஊட்டு போட்டு கொடை கேட்காரு மகன். சூட்டு போட தெரிஞ்சவங்க போட்டாங்கன்னா சூட்டு நல்லா இருக்கும். ஆமா போட தெரியாதவங்க போட்டோம்னா அலங்கோலமா நிக்கும். சரி வயிற்றுக்கு மேல இழுத்து விட்டுருப்பான். அடே உனக்கு ஊட்டு போட்டு கொடை வேணுமாப்பா? ஆமா சரி போட்டு தரேன். தாத்தா சூட்டுன்னு சொன்ன உடனே சூட்டு சூட்டு தாத்தா சூட்டு போடுறேன் பார்த்தேன். நான் அந்த சோழியே நம்மள கிடையாது. இப்ப நம்ம தவறுக்கார என்னவே சூட்டு போட்டு கொட்டை அடிக்காருன்னா எப்படி இருக்கும்? தம்முன்னு இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி அதே போலவே ஆமா என் மாயாண்டி மாசுடல சொல்கிறார். என்ன சொன்ன? எப்பா பகவானே பகவானே நான் கைலாச மலையை விட்டு பொருள் சொன்னா சொல்ல எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? எட்டாத வீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி சத்தி 8 நாள் நோம்பு இருந்து ஆமா எனக்கு கொடை கொடுக்கணும். சரி வேற என்னப்பா செய்யணும்? எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லு. எப்பா ஓ எனக்கு 7 பரணம் போடணும். 7 பரணம் என்னமெல்லாம் போடணும்? போ சூளாடு ஒரு பரணு, சூழ் பண்ணு ஒரு பரணு, சூலாடு சூழு பண்ணி பாலாடு பால் பண்ணி ஒரு பரணம் போடணுமப்பா. ஆமாப்பா. வேற என்னப்பா வேணும்? 7வது பரலானது எருமக்கடா பரணு போடணும். ஏ பாவி எருமக்கடை வந்து போட சொல்றானே. ஆமா சரி போட்டுருவோம். வேற எப்பா ஓ இன்னொன்னு முக்கியமான மேட்ரு என்னப்பா? என்ன தெரியுமா? என்ன? எப்பா ஓ நீ என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லப்பா. நீ எனக்கு கோமரத்தா நின்று ஆடி வரணுமப்பா. எப்பா உனக்கு கோமரமா ஆடணுமா? ஆமா உன்னை பெத்த கடமைக்கு நான் ஆடி தொலைச்சிருந்தேன்ப்பா, ஆடுவேன். ஆடுவியா? வேற என்ன செய்யணும்? எப்பா ஓ அம்மா இருக்கா பாரு பார்வதி. பார்வதி 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 என்ன செய்யணும் தெரியுமா? யாருக்கு ஆடணும்? என்னை வளர்த்தாலே என் தாய் பியாச்சி அம்மா. கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு. என் தாய் பியாச்சி அம்மாக்கு கோமரமா நின்று அவ ஆடணும். அவளை ஆடச்சிருந்தான்ப்பா. உன்னை பெத்த கடமைக்கு ஆடித்தானே தொலைக்கணும். தொலைக்கணுமா? ஆடிடுறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், என்ன? என் பார்வதி ஓ என் புத்தி கட்ட பார்வதி பார்வதி உன்னை எவ்வளவோ சொன்னேன். நான் அன்னைக்கே வேண்டாம் 3வது பிள்ளை நமக்கு வேணாம் அப்படின்னு எவ்வளவோ தலப்பாடு அடிச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன் 3வது பிள்ளை வேண்டாம், நம்ம கட்டுக்கு அடங்க மாட்டான், கையிலைக்கு போவோம்னு சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்ன கேட்டியா? கேட்க மாட்டேன். பாருப்பா அவன் என்ன சொல்லுதான்? இப்போ பிள்ளையா பெத்த கடமைக்கு நம்ம 2 பேரும் ஆட விட்டு பார்க்கணும். பெத்த பிள்ளை சரி அம்மா அப்பாவை கிடந்து ஆட சொல்லுது. அம்மா அப்பாவை ஆட விட்டு பார்க்கணும் நிக்கா அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்துல என்னம்மா என் மாயாண்டி மாசுடல சொடல இன்னும் என்ன எல்லாம் கேட்கிறாரு தெரியுமா? என்ன கேட்கிறா? ஆதி வெள்ளை கைலாசத்திலே ஆதி வெள்ளை கைலாசத்திலே சமாக சுடல ஆண்டவனே நிடமாது அப்பா அப்பா பரம்பொருள் பொன் சுடல வார்த்தைக்கு எட்டாது வீடம் போடி எண்ணெய் வச்சு மாலை சாடி ஒரு கொட்டை அரிசி போடுங்க ஒரு படப்பா போடணும். அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பையில சாராயோ குருவையில தென்னங்க சூளாடு ஒருவாரு சூளாடு ஒருவாரு பண்ணி மறுவாரு ஐயா ஏ அப்பா அப்பா பகவானே வார்த்தைக்கு சூளாடு ஒருவாரு பண்ணி மறுவாரு பாலாடு ஒருவாரு பால் பண்ணி மறுவாரு இடாவது அவர்னது எனக்கு எருமை கடா பரணம் போட்டு போட்டு குளவேறு 8 நாள் நோம்பேறு விட்டு போட்டு கொடுக்க அப்பா அப்பா பகவான்
பாப்பா பகவானே வார்த்தைக்கு நாளே நோம்பெருந்து வேலை நல்ல கிழமையிலா இல்லதுமோ வைக்க வேணும் வெள்ளிக்கிழமை வேலையில முட்டை கோழி கரிசமைத்து சாராயோ வகையில தென்னங்கேடு புண்ணாக்கு சுருட்ட பதவும் போல என்று சொல்லி சொல்லலையோ ஆண்டவனே நமதே ஆண்டவனே பகவான்